அடுத்து ஒரு 6 மாசத்துல இந்தியால 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர். இந்த 5 மாநிலங்கள் பிப்ரவரி, மார்ச் 2027ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. ஸோ அந்த மாநிலத்தினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது? யாருக்கு சாதகமா இருக்குது? ஒவ்வொரு மாதமும் களம் யாருக்கு சாதகமா மாறிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம பஞ்சாப் மாநிலம் பத்தி பேச போறோம். பஞ்சாப் மாநிலத்துல இதற்கு முன்னாடி ஷிரோமணி அகாலிதள் அண்ட் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. பகவான் சிங் மான் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸோ இங்க யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவை வி பிரிசைட் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்பு முடிவை இந்த வீடியோல நம்ம பேசலாம். மொத்தமா 117 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 59+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? வி பிரிசைட் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி 30% வாக்கு, காங்கிரஸ் 25% வாக்கு, ஷிரோமணி அகாலிதள் 14% வாக்கு, பிஜேபி 16% வாக்கு, அகாலிதள் WPD 8% வாக்கு, மற்றவர்கள் 7% வாக்கு பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா மாறும் பொழுது ஆம் ஆத்மி 49 57, காங்கிரஸ் 32 36, ஷிரோமணி அகாலிதள் 10 14, பிஜேபி 10 14, அகாலிதள் WPD 3 6, மற்றவர்கள் 1 2. 59 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் தான் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். அந்த வகையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஆம் ஆத்மி இருக்கிறாங்க. 49 57. ஆனா அவர்கள் அதிகபட்ச இடங்கள் பிடித்தா கூட மெஜாரிட்டியை தொடவில்லை. இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்கிறாங்க. அவர்கள் அதிகபட்சம் 36 இடங்கள் வரைக்கும் தான் பிடிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி 2 பேருக்கும் நடுவில் தான் போட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். களம் அப்படித்தான் இருக்குது. ஆனாலுமே மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல. இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா ஆம் ஆத்மி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்க. ஆனா அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் பஞ்சாப்ல இன்றைய தேதியில அப்படின்றத வி பிரிசைட் கணித்து இருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.